ஹலோ மக்களே! ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மும்பைல ஹோலி. ஹோலி பார்த்தீங்கன்னா, மும்பைக்கு இருக்க ஒரு கிராண்ட் அக்கேஷன்னே சொல்லணும். லைக் கணபதி, நவராத்திரி மாதிரி. அ எப்போதும் போல காலையில எழுந்து பால் காய்ச்சிட்டு வச்சிருந்தேன் டீ போட்ல. என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சப்போ, ஸோ பொண்ணுக்கு ஏதாவது ஸ்பெஷலா பண்ணி தரணும் ஹோலின்றதுனால, அதனால எல்லா கலர்ட் கேப்சிகமும் இருந்தது. அத எடுத்து வெளியில வச்சிருக்கேன். கொஞ்சம் மட்டர், அதாவது பச்சை பட்டாணி, கேரட் இருந்தது. அதையும் எடுத்து வெளியில வச்சிருக்கேன். புலாவ் பண்ணி பன்னீர் டிக்கா பண்ணலாம் அதான் பிளான். கொஞ்சம் கேரட்டு, பட்டாணிய வேக வச்சிருக்கேன். ப்ளஸ் கலர்ட் கேப்சிகம கட் பண்ணிவிட்டு, பன்னீரையும் க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு, அதை மேரினேட் பண்ணுறதுக்காக ரெடியாக ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். ஆல் கலர் கேப்சிகம் க்ரீன், ரெட், yellow அண்ட் கொஞ்சம் கலருக்காக பர்பிள் கேபேஜும் கொஞ்சம் திக் ஸ்ட்ரிப்ஸை கட் பண்ணி அந்த பன்னீர் கூட ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மேரினேட் பண்ணி தென் ஒரு 1 hour மேரினேட் ஆனதுக்கப்புறம் அதை நம்ம டிக்கா பண்ண போகிறோம். பன்னீர் டிக்கா நான் எப்படி பண்ணுவேன்றதை இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீலாக் மூலமாக காமிக்கிறேன். என்னோடய ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எல்லா காயையும் கட் பண்ணி வச்சுட்டு, பன்னீரையும் கட் பண்ணி வச்சுட்டு, அது ஒரு பவுலில் போட்டு இந்த ஸ்பைசஸ், அதாவது மஞ்சள் பொடி, காரப்பொடி, கரம் மசாலா பொடி, கொரியாண்டர் பொடி, கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி இதையும் போட்டுட்டு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு, கொஞ்சம் தயிர் போட்டுட்டு, அது கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஸ்டார்ச் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு, உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஒரு 1 மணி நேரம் ரெஃப்ரிஜிரேட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் அவுட் சைடில் ஒரு 2 hours வச்சு மேரினேட் பண்ணிட்டுருங்க. புலாவ் அதுக்குள்ளே ரெடி ஆகிட்டுருக்கு. சிம்பிள் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் நம்ம பிரியாணிக்கு தாளிக்கிற அந்த மசாலா ப்ளஸ் வேக வச்ச கேரட் பட்டாணியோட பாஸ்மதி ரைஸ் போட்டு கலக்கி கொஞ்ச நேரம் தம் வச்சு எடுத்தால் புலாவ் ரெடி. இன்றைக்கி ஹோலின்றதுனால பொண்ணு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹோலி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தா. அவளுக்கு ஹோலி விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். நான் இந்த கல்ச்சரில் வளரல சின்ன வயசுலேருந்துன்றதுனால எனக்கு அவ்வளோவா ஹோலி பற்றி தெரியும்னாலும் பெருசாக ஒரு ஈடுபாடு இல்லை. பட் பொண்ணுக்கு வேண்டி டெஃபினட்டாக ஐ வில் என்கரேஜ் ஹர் டு ப்ளே பிகாஸ் அவள் இங்கே பிறந்தவ, அவளை இந்த கல்ச்சரில் வளர்ந்துட்டுருக்கா. ஸோ வை நாட். அப்புறம் அவளை கூட்டிகிட்டு வந்துட்டு ஹோலி ப்ளேலாம் முடிச்சு அப்புறம் வரும்போதே ஜிலேபி வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்றைக்கி பாம்பேயில் ஹோலி ஃபெஸ்டிவலில் பார்த்திங்கன்னா ஜிலேபி இல்லாமல் ஹோலி கிடையாது. ஸோ ஜிலேபி இஸ் அ மஸ்ட் ஹோலி ஃபெஸ்டிவலில். ஸோ வரும்போது ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் பக்கத்தில் நல்ல ஹைஜீன் ஸ்வீட் ஸ்டால் அங்கேருந்து ஒரு 250 grams ஹோலி ஜிலேபி வாங்கிட்டு வந்திருந்தேன். அவளுக்கு மாத்திரம்தான். டெஃபினட்டாக எனக்கு ஜிலேபி சாப்பிட்ற மூடு இல்லை. பிகாஸ் உங்களுக்கே தெரியும் அப்பாவுக்கு சர்ஜரி ஆகிருக்கு. இப்போ தான் ஊருக்கு போகணும். சாட்டர்டே போயிட்டுருக்கேன். அவளோட லன்ச் சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். சம் சாலட்ஸ், தயிர், அதில் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக சில்லி பவுடர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் சால்ட் போட்டு. பன்னீர் டிக்கா அவளோட ஃபேவரெட் இது, வித் ஆல் த கலர்ட் கேப்சிகம், சம் புலாவ் அண்ட் வாங்கி வந்திருந்த ஜிலேபி. இதை வச்சு இன்றைக்கி அவளோட லன்ச். ஐ வாண்ட் டு கீப் ஹர் ஹாப்பி. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும். பிகாஸ் என்னோட சுகம் அவளை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. தட் இஸ் ஒன்லி கோல். ப்ளஸ் அவளுக்கு இட்ஸ் நாட் த ஏஜ் வேர் அவளுக்கு புரியும் என்ன நடந்துட்டுருக்குன்ட்டு. ஸோ அதனால் அவளோட ஹாப்பி லைஃப் இஸ் இம்பார்ட்டண்ட். தட்ஸ் வாட் ஐ எம் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ். இந்த வீலாக் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும் உங்களோட நோட்டிஃபிகேஷனாக. அண்ட் மறக்காமல் எங்களை ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள். லத்தூஸ் கிச்சன், இன்ஸ்டாகிராமில் லத்தூஸ் கிச்சன்ற டேக்கில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் வீலாக்ஸ் இந்த மாதிரி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் தேவை. ஈவினிங் காஃபி வித் ஜிலேபியோடு நான் முடித்தேன். இதுதான் இன்றைக்கி என்னோடய டெய்லி ரொட்டீன் டில் த ஈவினிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீலாகோட உங்களை திருப்பி பார்க்குறேன். டில் த டைம், பாய்.